எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஓட்ஸ் எல்லாம் செய்ய போகிறேன். அது செய்யறதுக்கு நான் 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடெல்லாம் நல்லா ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ சூடெல்லாம் ஆறிடுச்சு. நம்ம கை வச்சு கொஞ்சம் இப்படின்னா கொஞ்சம் இது தூளாகும். அவ்வளோதான். 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறேன். இது இல்லைன்னா லைம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்முடைய தவாவில். நல்லா எல்லா பக்கம் பண்ணி விடலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி போடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். நான் அனல் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.